ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 21, 22, 23க்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏப்ரல் 21 முக்கிய தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 21 வந்து தேசிய சிவில் சேவை தினம். அதாவது என்ன அப்படின்னா, தேசிய சிவில் சர்வீஸ் தினம் வந்து இந்தியாவில் ஏப்ரல் 21 அன்னைக்கு வந்து கொண்டாடுறாங்க. இது எதுக்காண்டி அப்படின்னா, பொது சேவையில் வந்து அரசு ஊழியர்களோட அர்ப்பணிப்பு மற்றும் அர்ப்பணிப்பை வந்து மதிக்கிறதுக்காண்டியும், தேசத்தை வந்து கட்டியெழுப்புதல் மற்றும் நிர்வகித்தல் அவர்களோட முக்கிய பங்கு. ஏன்னா அரசு ஊழியர்களோட முக்கிய பங்குனால இந்த தேசத்துக்கு வந்து அவங்க ஆற்ற பங்கை வந்து அங்கீகரிக்கிற வகையில் வந்து இந்த தேசிய சிவில் சேவை தினம் வந்து ஏப்ரல் 21 அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 22 உலக பூமி தினம், வேர்ல்டு எர்த் டே. இது வந்து எதுக்காண்டி கொண்டாடுறோம், அதோட முக்கிய நோக்கம் என்ன நம்ம பார்த்தோம்னா, பூமியை வந்து பாதுகாத்து மற்றும் அதோட சுற்றுச்சூழலை பற்றி விழிப்புணர்வை வந்து அதிகரிப்பதற்காண்டி தான் இந்த உலக பூமி தினம் ஏப்ரல் 22 அன்னைக்கு நம்ம வந்து கொண்டாடுறோம். அடுத்து வந்து ஏப்ரல் 23 உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம் வந்து வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே வந்து நம்ம கொண்டாடுறோம். இது வந்து எந்த அமைப்பின் கீழே வருது அப்படின்னு பார்த்தோன்னா, யுனெஸ்கோ அமைப்பால் தான் வந்து இந்த புத்தகம் மற்றும் உலக புத்தகம் மற்றும் பதிப்புரை தினம் வந்து கொண்டாடுறோம். இது வந்து எதுக்காண்டி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, புத்தகங்களோட வாசிப்பு மற்றும் அதோட பதிப்பு மற்றும் பதிப்புரிமை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி இந்த ஏப்ரல் 23 வந்து உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம். இந்த வருஷத்தோட கருத்துரை என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹார்னஸிங் கிரியேட்டிவிட்டி ஃபார் குளோபல் ப்ராக்ரஸ் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட கருத்துருவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஏப்ரல் 23 உலக ஆங்கில மொழி நாள் வந்து நம்ம கொண்டாடுறோம். வேர்ல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டேக்கு வந்து கொண்டாடுறோம். ஐநா அமைப்பால் தான் வந்து இது உலக ஆங்கில மொழி நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் 23 அன்னைக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் எப்போது, அதாவது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் வந்து எப்போ இயற்றப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2002 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து உயிரியல் வளங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதோட நிலையான பயன்பாட்டை வந்து உறுதி செய்கிறதுக்கும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுலேருந்து கிடைக்கிற நன்மைகளை வந்து பகிர்ந்துக்கும் ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து எப்போ வந்து இந்த சட்டம் வந்து 1992 ஆண்டில் வந்து பன்னாட்டு உயிரியல் பன்முகத்தன்மை உடன்படிக்கை நடைமுறைப்படுத்த 2003 வந்து தேசிய பல்லுயிர் ஆணையத்தை வந்து உருவாக்கியது. சரியா? இந்த சட்டம் மூலியமாக தான் இப்போ நம்ம என்ன இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2002 இந்த சட்டத்து மூலியமாக 2003 வந்து தேசிய பல்லுயிர் ஆணையத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரியா? இது எதுக்கு இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது NBA வந்து, அதாவது தேசிய பல்லுயிர் ஆணையம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முக்கிய வழிகாட்டுதல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த வளங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு முக்கிய வழிகாட்டுதலை வந்து கொடுத்துருக்காங்க 2002 சட்டத்தின் கீழே. இது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உயிரியல் வளங்களை வந்து பயன்படுத்தி வணிக ரீதியான லாபம் ஈட்டும் போது, இப்போ சப்போஸ் வந்து உயிரியல் வளங்கள் அப்படின்னா நம்மளுக்கான ஏதாச்சும் நம்மளுக்கு மைண்ட் கிராஃப்ட்டு இந்த மாதிரி நிறைய மைண்ட் சம்மந்தமாக ஏதாச்சும் இருக்கும்போது அது ஒரு உயிரியல் வளங்கள் தான். அப்போது அதை வந்து அதுலேருந்து லாபம் ஈட்டும் போது அந்த குறிப்பிட்ட லாபத்தை வந்து உள்ளூர் சமூகங்களோட நிலையான பகிர்ந்து கொள்வதை வந்து இந்த வழிகாட்டுதல் வந்து உறுதி செய்யுது. இது வந்து என்ன அப்படின்னா, ஆதாரம் தெரிந்தால் ரெண்டுன்னு சொல்லிட்டு வித் சோர்ஸ் வித்தவுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, உயிரியல் வளத்தின் ஆதாரம் தெளிவாக தெரிஞ்சால் இந்த உயிரியல் வளத்துக்கு இதுதான் இந்த இதெல்லாம் இருக்குது, இதோட ஆதாரம் இங்கே வந்து தெளிவாக இருக்குது அப்படின்னா, அந்த லாபத்தில் வந்து 60 to 75% வந்து உள்ளூர் சமூகங்களுக்கும் 25 to 40% வந்து நிறுவனங்களுக்கும் வழங்கப்படுது. அதே மாதிரி ஆதாரம் தெரியாத போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பட்சத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தெரியாத பட்சத்தில் 70% நிதி வந்து NBA, அதாவது மாநில பல்லுயிர் வாரியங்களுக்கும், NBA-வும் மாநில பல்லுயிர் வாரியங்களும் 30% வந்து நிறுவனங்களும் பகிர்ந்தளிக்கப்படும். சரியா? இந்த மாதிரி தான் இப்போ வந்து அந்த லாபத்தில் வந்து எப்படி பங்கு போடுறதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த NBA வந்து வழிகாட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த NBA வழிகாட்டுதலின் படி நம்மளுக்கு டிஜிட்டல் ஆவணப்படுத்தல் இருக்குது. உயிரியல் வளங்களை கண்காணிக்கும் நோக்கில் வந்து டிஜிட்டல் களஞ்சியங்களை வந்து முறையாக ஆவணப்படுத்துறது வந்து இந்த NBA வந்து ஊக்குவிக்குது.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு உயிரியல் வளங்களை வணிக ரீதியாக பயன்படுத்துவதற்கும் காப்புரிமை பெறுவதற்கு முன் என்பிஏவிடமிருந்து முன்னுரிமை பெறுவது அவசியமாக இருக்குது. சரியா? ஏன்னா அதை நம்ம பயன்படுத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக என்பிஏட்ட வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி அனுமதி வாங்கியிருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ஆக்கிரமிப்பு அயல் உயிரினங்கள் வந்து குறித்த ஆய்வுகள் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்துக்கான நிபுணர் குழுவும் இந்த என்பிஏ வந்து அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நதிப்படுகை மேலாண்மை திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜல்சக்தி துறை அமைச்சகத்தின் கீழே தான் இந்த நதிப்படுகை மேலாண்மை திட்டம் வந்து செயல்பட்டு இருக்கு. இது எதுக்காண்டி இப்போ பார்க்கும் அப்படின்னா இது 2014 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மத்திய அரசு வந்து. அது வந்து இதுக்கு என்ன அப்படின்னா ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழே வந்து இப்போது இதை விரிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது 2026 to 31 வரைக்கும் 2183 கோடி மதிப்பீட்டில் வந்து இதை வந்து செயல்படுத்துறதுக்காண்டி மத்தியத்துறை வந்து இப்போது கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பிரம்மபுத்திரா சிந்து போன்ற முக்கிய நதிப்படுகையில் வந்து மேற்பரப்பு மற்றும் நிலத்தடி ஒருங்கிணைச்சு நிலையான அதோட பயன்பாட்டையும் வெள்ள கட்டுப்பாட்டு போன்ற மண்ணரிப்பு மேலாண்மை மூலம் நீர்வள மேம்பாட்டை வந்து உறுதி செய்வதற்கான ஒரு முக்கிய நோக்கமாக இதை கொண்டிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்கள். ரிலோஸ் தளவாட ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கிடையே வந்து போடப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ரஷ்யா இந்த 2 நாடுகளுக்கு தான். இது எதுக்காண்டி அப்படின்னா ரிலோஸ்னால் ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அப்படின்றது. இந்த ஒப்பந்தம் வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து இராணுவ பாதுகாப்பு ஒத்துழைப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேம்படுத்துறதுக்காண்டி ஒரு இது போட்டிருக்காங்க. ஏப்ரல் 2026 வந்து செயல்பாட்டுக்கு வந்து இந்த ஒப்பந்தம் வந்து இரு நாடுகளுக்கு கீழே வந்து இருக்கிற இராணுவ தளங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பும் வசதிகளை வந்து பயன்படுத்திக்கொள்ளும் 2 நாட்டுகளுக்கு இடையிலேயே என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காங்க. இதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒப்பந்தம் வந்து போர் மற்றும் அமைதி காலங்களை வந்து கூட்டு இராணுவ பயிற்சிகள், மனிதாபிமான உதவிகள் மற்றும் பேரிடர் நிவாரண பணிகளுக்கு இந்த ஒப்பந்தம் மூலமா நம்ம அவங்க இதை பயன்படுத்திக்கலாம், அவங்க நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த ஒப்பந்தப்படி ஒரே நேரத்தில் வந்துட்டு 3000 இராணுவ வீரர்கள், 5 போர்க்கப்பல், 10 விமானம் வரை ஒருவருக்கொருவர் நாட்டு பகுதியில் வந்து நிறுத்தப்படலாம். சரியா? இப்போது வந்து என்னன்னா இந்த ஒப்பந்தப்படி அவங்களும் நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம், நம்மளும் அங்கே போய் இது பண்ணிக்கலாம். அதாவது நாட்டு பகுதியில் வந்து நிறுத்திக்கலாம். அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அவங்க இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தளவாட ஆறு வந்து எரிபொருள் நிரப்புதல், பழுது பார்த்தல், பராமரிப்பு மற்றும் உணவு விநியோகம் போன்ற சேவைகளையும் இந்த ஒப்பந்தத்தின் கீழே வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது எதுக்காண்டி அப்படின்னா இதோட பயன்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது இந்தியாவின் மூலோபாய தாக்கத்தை வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் ஃபுட் பிரிண்ட் ஆர்க்டிக் மற்றும் தூர கிழக்கு பிராந்தியங்களை விரிவுபடுத்துறதுக்காண்டி இந்த ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா எப்போது PMGSY எப்போது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 25, 2000 வந்து நம்மளுக்கு தொடங்கியிருப்பாங்க. இது எதுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்போது பிரதமர் வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களால் வந்து கிராமப்புறங்களில் உள்ள சாலை வசதியை வந்து பதியற்ற குடியிருப்பு பகுதியில் வந்து அனைத்து வானிலைக்கு, அதாவது இப்போது கிராமப்புறத்தில் இருக்க சாலைலாம் வந்து எந்த வானிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்காது இல்லையா, மழை பெஞ்சா ஏதாச்சும் ஆயிரும்ன்றிருக்காண்டி வானிலைக்கு ஏற்ற வகையில் வந்து எல்லா சாலைகளையும் வந்து மேம்படுத்துறதுக்காண்டி இந்த ஒரு திட்டத்தை வந்து அப்போ கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி எல்லா சாலைகளையும் இணைப்பதன் மூலிமா, எல்லா ஆல் வெதர் ரோட்ஸ் மூலம் இணைப்பதன் மூலமாக ஒரு தொடங்கப்பட்ட ஒரு மத்திய நிதியுதவி திட்டம் தான் இந்த கிராம மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படின்றது. இது வந்து டிசம்பர் 25, 2000 வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இதோட ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2028 மார்ச் வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நோக்கம் அதே தான். கிராமப்புறங்களில் அனைத்து காலநிலைகளுக்கும் ஏற்ற சாலைகளை வந்து அமைத்து மேம்படுத்துவதன் மூலம் கிராமப்புற இணைப்பை வந்து மேம்படுத்துறதுக்கான தான் வந்து இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சர்வதேச நாணய நிதியம் அறிக்கையின்படி இந்தியா பொருளாதாரம் 2020 எந்த இடத்துக்கு சரிந்துள்ளதுன்னு பார்த்தோம்னா 6வது இடத்துக்கு வந்து சரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் திருத்தம் மற்றும் இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு காரணமாக வந்து இந்த சரிவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2027 வந்து 4வது பொருளாதாரமும் 2031 வந்து 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் மாறும் எனவும் இந்த நம்ம சர்வதேச நாணய நிதியம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். ஜீனோம் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 ஜனவரி 2020 வந்து தொடங்கியிருக்கோம். இது எதுக்காண்டி இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்திய அரசு வந்து பயோடெக்னாலஜி துறையால் வந்து அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது தான் இந்த ஜீனோம் இந்தியா திட்டம். இந்த திட்டத்தின் கீழே வந்து மாறுபட்ட மக்கள் தொகையிலேருந்து ஒரு 10,000 பேரோட மரபணுகளை வரிசைப்படுத்தி அந்த
மரபணு வரைபடத்தை வந்து உருவாக்குவதுதான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இது வந்து எதுக்காண்டினா இது நோய்களுக்கு கண்காணிக்கவும் குறிப்பிட்ட மக்களுக்கு சுகாதார பராமரிப்பை மேம்படுத்துறதுக்காண்டியும் இந்த திட்டத்தை வந்து ஜனவரி 3, 2020 வந்து ஜீனோம் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து இந்திய கைத்தறிகளை உலகளவில் மேம்படுத்துறதுக்காக ஜவுளி அமைச்சகம் எந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா விஸ்வசூத்ரா உலகிற்கான இந்தியாவின் நெசவுகள் அப்படின்ற திட்டத்தை வந்து ஜவுளி அமைச்சகம் வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து தேசிய ஃபேஷன் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து வளர்ச்சி ஆணையர் கைத்தறி அலுவலகம் மூலமா சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த கைத்தறி விஸ்வ சூத்ரா அப்படின்ற இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எதுக்கான உலகளவே கைத்தறிகளை வந்து மேம்படுத்திருக்கான்னு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவின் முதல் பெரிய அளவிலான தனியார் தங்க சுரங்க திட்டமானது 2026 மே மாதத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேச கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ஜொன்னாகிரியில் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு வந்து நம்மளுக்கு இந்தியாவில் பெரிய அளவிலான தனியார் தங்க சுரங்க திட்டம் வந்து இந்த மே மாதத்தில் தொடங்கியிருக்காங்க. இது ஜியோ மைசூர் சர்வீசஸ், திரிவேணி எர்த் மூவர்ஸ் மற்றும் டெக்கான் கோல்ட் மைன்ஸ் இணைந்து 400 கோடிக்கு அதிகமான முதலீட்டில் வந்து 598 ஹெக்டேக்கரில் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கிய அம்சங்கள் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் கர்னூல் மாவட்டம் ஜனாகிரி, எர்ராக்குடி மற்றும் பகிடாரி கிராமங்களில் தான் இந்த தங்க சுரங்க திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் தங்க இருப்பு பார்த்தோம் அப்படின்னா 13.1 டன் சான்றளிக்கப்பட்ட தங்கம் மற்றும் சுமார் 42.5 டன் வரையான சாத்திய இருப்பு வந்து இருக்குது. அதாவது சான்றிதழ்பட்டதில் வந்து 13.1 டன் தான் இருக்குது. ஆனால் அங்கே வரைக்கும் 42.5 டன் வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கலாம் அந்த அளவுக்கு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாத்தியமான இருப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட உற்பத்தி இலக்கு பார்த்தோம்னா முதல் ஆண்டில் வந்து 400 to 500 கிலோ, பின்னர் ஆண்டுகளில் 1 to 2 டன் தங்கம் வந்து உற்பத்தி செய்ய வந்து இலக்காக வந்து கொண்டிருக்காங்க. இதோட பயன்கள் பார்த்தோம் அப்படின்னா இறக்குமதி வந்து குறைக்கிறது, உள்ளூர் வேலைவாய்ப்பு மற்றும் ஆத்ம நிர்பர் பாரத்தோட இலக்கை வந்து வலுப்படுத்துறதுக்காண்டி இதோட பயன்கள், இந்த திட்டத்தினோட பயன்கள்லாம் நம்மளுக்கு இருக்குது. அடுத்து பாருங்கள், 2025-26 ஆண்டும் சந்தை முதலீட்டு திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எந்த பயிரை வந்து கொள்முதல் செய்வதற்காண்டி அரசாங்கம் வந்து ஒப்புதல் அளித்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு. அந்த உருளைக்கிழங்கு தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சந்தை முதலீட்டு திட்டத்தின் கீழே வந்து நம்ம கொள்முதல் செய்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா சந்தை முதலீட்டு திட்டம் அப்படின்னா மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் MIS என்பது வந்து அழுகக்கூடிய தோட்டக்கலை மற்றும் வேளாண் விளைபொருட்களான விலை வந்து சந்தையில் வந்து விரிவாக சரிவடையும் போது விவசாயிகளை காக்கிறதுக்காண்டி மத்திய அரசால் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து விலை ஆதரவுக்கு வந்து வழிவகுக்கிறது. இது என்ன அப்படின்னா இந்த மாநில அரசுகளின் கோரிக்கையின் பேர் குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து இல்லாத பொருட்கள் கொள்முதல் மூலம் விலை நிலைத்தன்மையை வந்து உறுதி செய்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது. ஓகே, இன்றைக்கான கிளாஸில் வந்துட்டு நம்ம ஏப்ரல் 21, 22, 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் வந்து ஆன்கோயிங்காக போய்கிட்டு இருக்குது. ஸோ அதோட வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மள சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸஸும் போய்கிட்டு இருக்குது. TNPC ரிலேட்டடாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதோட கிளாஸஸும் போய்கிட்டு இருக்குது. ப்ளஸ் நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து சிலபஸ் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் அரசியல் அமைப்பில் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அதேமாதிரி PYQவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.